எங்கள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். எங்கள் அண்ணன் திருமாவளவன் அதிகாரம், பதவி இது மேல எல்லாம் ஆசை வச்சு அரசியல் கட்சி தொடங்குற கட்சிகளுக்கு மத்தியில முதல்வராக முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அரசியல் நடத்துறன்ற மாதிரியான கருத்துக்களை வெளிப்படையா சொன்ன ஒரு தலைவரும் இருக்காரு. அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல அங்கனூருங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறக்கிறது தான் திருமாவளவன். என்னதான் ஒரு பக்கம் சாதி கொடுமையால பாதிக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வறுமையால பாதிக்கப்பட்டாலும் தன்னோட எஜுகேஷனை அவர் எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்கல. தன்னோட பள்ளி படிப்பை முடிக்கிறாரு, கல்லூரி படிப்பை முடிக்கிறாரு, சட்ட படிப்பையும் படிக்கிறாரு. இந்த காலகட்டத்துலதான் ஈழத்தமிழர்கள் போராட்டம் தமிழகத்துல ரொம்பவே அதிகமா வளம் வந்துட்டு இருந்த நாட்கள். இது தொடர்பா நடந்த போராட்டம், பொதுக்கூட்டம், எல்லா விஷயங்களையும் ஆர்வத்தோட பங்கேற்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமா கட்டாயமா வேலைக்கு சேரணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வருது. மதுரையில இருக்கிற ஒரு தடயவியல் துறையில கவர்மெண்ட் ஜாப்ல வேலைக்கு சேர்றாரு. அப்போ பாரதிய தலித் பேந்தர் அப்படிங்கிற ஒரு அமைப்புல தமிழகத்தின் சார்பா இருந்த மலைசாமி அப்படிங்கிறவர் கூட இவருக்கு நட்பு ஏற்படுது. தலித் மக்களோட உரிமைகளுக்காகவும் சாதிய வன்கொடுமைக்கு எதிராகவும் நிறைய குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்படி நிறைய அரசியல் பணிகள் செஞ்சுக்கிட்டே இருந்தனால தன்னோட அரசு பணியை இவரால் தொடர முடியாம போகுது. மலைசாமி இறந்து போக திருமாவளவன் அவர்கள் இந்த அமைப்போட மாநில அமைப்பாளராக மாறுறாரு. அந்நாளடைவுல இந்த அமைப்போட பெயரை விடுதலை சிறுத்தைகள்னு மாத்துறாரு. அண்ட் இதுக்கேத்த மாதிரி ஒரு புதிய கொடியையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். சமூகத்தோட விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்கள் வெறும் வாக்கு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்தப்படாம அவங்களும் அரசியல் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் கட்சியா மாறுறதுக்கு காரணமாகவும் அமைது. அதிகாரம் தான் இறுதி இலக்கு. நான் ஏன் அடிபடுகிறேன் என்றால் என் கையில் அதிகாரம் இல்லை, என் கையில் ஆயுதம் இல்லை என்று அல்ல பொருள். ஆயுதம் இருந்தாலும் அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது, அதிகாரம் இருந்தால் தான் பாதுகாப்பு. என்னதான் மக்களோட பிரச்சனைக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கிற ஒரு தலைவரா இருந்தாலும் ஒரு சிலர் மட்டும் இவரை ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான தலைவரா பார்க்கிற பார்வை இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அது அப்படி கிடையாது. பார்லிமெண்ட்ல தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொஞ்ச நேரத்திலையும் மருத்துவ படிப்புல ஓபிசி ரிசர்வேஷனை பத்தி பேசினது, வேளாண் திட்ட சட்டத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணது, இன்னும் வரைக்கும் தான் ஏற ஒவ்வொரு மேடைகளிலும் நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கிற ஒரு தலைவர் திருமாவளவன். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனை, மது ஒழிப்பு மாநாடு, சாதிய வன்கொடுமைக்கும் தீண்டாமைக்கும் எதிரான போராட்டம், ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கு தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு தொடர்ந்து முன்வைக்கப்படுற போராட்டம், தமிழுக்கு பிரச்சனை வரும்பொழுதும் மாநில உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுதும் அது சார்ந்து எடுக்கப்படுற போராட்டம், திமுக கூட்டணியில இருந்த பொழுதும் வேங்கை வயல் கிராமத்துல தண்ணீர்ல மலம் கலக்கப்பட்ட பிரச்சனையில அந்த மக்களுக்கு ஆதரவா போராட்டங்கள் நடத்துனது, நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். தன்னை சுத்தி இருக்கிற மக்களையும் தங்களோட தொண்டர்களையும் என்னைக்குமே எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தலைவர். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தன்னோட மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகவே கவனம் செலுத்துற ஒரே தலைவர் திருமாவளவன் மட்டும்தான். இப்படி மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒரு தலைவருக்கு சிஎம் போஸ்ட் கிடைக்கும், டெப்யூட்டி சிஎம் போஸ்ட் கிடைக்கும்னு ஒரு தகவல் வெளியாகும் போது அதை ஏத்துக்க முடியாம 2 சீட்டு, பிளாஸ்டிக் சேர், திமுக கொத்தடிமனு எவ்வளவு கேவலமா அந்த மனுஷனை பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசுறத கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியுது. யாரோ கட்சி தொடங்கினால் அவர்களை எல்லாம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. நான் கட்சி தொடங்கி 35 ஆண்டுகளாகின்றன, தேர்தலுக்கு வந்து 25 ஆண்டுகளாகின்றன. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் மக்களோடு இருக்கிறேன். இன்னும் உங்களால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அது உங்களின் தரம், அதுதான் உங்கள் தரம், அதுதான் உங்கள் சாதி. அதற்கு நான் பொறுப்பல்ல. என்னை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு இருக்கிற சிக்கல் உங்கள் சாதி புத்தி, எனக்கு இல்லை. எனவே விடுதலை சிறுத்தைகள் என்பது சாதி கட்சி அல்ல, சாதி ஒழிப்பு இயக்கம்.